Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். மிகிலின் படத்தினுடைய ப்ரொமோஷன் வந்து ஆந்திராவில் நடக்குது. அப்போ அந்த படத்தை பற்றி நீங்கள் லட்டு சாப்பிட்றீங்கன்னா அந்த ஆங்கர் கேட்குறாங்க, இது சென்சிட்டிவ் விஷயம், அது வேணான்றாரு. சிரிச்சிட்டே சொன்னார், இவ்வளோதான் சொன்னது. இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அங்கே திரும்பிட்டாங்க கார்த்தி மேலே. இப்போ ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்க படத்தில் நடிகர்லாம் வந்து இனிமேல் நடிக்க விடாமல் பண்ண முடியுமா? நடிகர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்கள் மிரட்டி அவரை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க. தமிழ் நடிகரை அங்கே போய் செய்யாத தவறு. அஜித் மீண்டும் கார் பந்தயத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு உண்மை, எவ்வளவு சாத்தியம்? அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னுடைய பர்சனலாக தெரிஞ்சு இன்னொரு 5-6 வருஷம் தான் நடிப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த ட்ரோன் தயார் பண்ற இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும், நிறைய வச்சிருக்காரு, நிறைய அவருடைய கனவுகள் வச்சிருக்காரு. வேட்டையன் பிசினஸ் அவங்க பிஸியா இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு எப்படி ரிலீஸ் பண்ணிடணும் தயாரிப்பு நிறுவனம் சைட்ல வந்து முயற்சி பண்றாங்க, விடாமுயற்சி பண்றாங்க. வேட்டையன் ரிலீஸுக்கு 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 25ஆம் தேதிக்கு பிறகு மேல வந்து உங்களுக்கு விடாமுயற்சியுடைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க. 150 டேஸ் வந்து சிம்புடைய டேட் மட்டுமே தேவைப்படுது. அதுல 25 வயசு பையனா நடிக்கிறார். படம் வந்து 300 கோடி பட்ஜெட். அப்படிங்கும்போது ஒரு லாங் கேப் விழுந்துடக்கூடாதுக்காக இந்த இடையில வந்து ஒரு படம் பண்றாங்க. ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்டாருன்னு வச்சுங்க, அந்த பில் கொடுக்குறதா கூட அவங்க கேட்பாங்க, எதுக்கு இத்தனை பேர் போனீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவருக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லை. இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உண்டு பண்ணிருச்சு. பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இன்ஸ்டா அக்கௌண்ட், ப்ராப்பர்ட்டி, கார் எல்லாம் ஆர்த்தி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப அவர் வெறும் ஆளா நிக்கிறார். இப்ப எனக்கு எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் கேட்டிருக்காரு, ஆள் அமைச்சிருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. எதுக்குமே அவங்க தரப்புல ஒத்து வரலன்னு போலீஸ் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப்பே கிடையாது 5 வருஷத்துக்கு. 5 வருஷமா ஜெயம் ரவிக்கு வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது. கார் வந்து 4 கார்ல 3 கார் அவங்க பேர்ல தான். ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாதி ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோனிக்கு. நம்ம கூட சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சரி, இப்போ நம்ம ரஜினி வேட்டையில இருந்து தொடங்கலான் இருக்கேன். ஆடியோ லான்ச் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல கம்மியா இருக்கும், வேட்டையனோட டாக் அதிகமா இல்லை அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கு. எப்படி சார் இருக்கு பார்க்க முடியும்? இல்ல, டாக் அதிகமா இருக்குன்னு இல்ல அப்படிங்கறது எப்படி நீங்க சொல்லலாம்? அது முதல்ல அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுல இருந்து ஓணத்துல கொண்டாடி தீர்த்தாங்க. ஆமா, ரீல்ஸ்ல அதுதான் அதிகமா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது எங்க டாக் குறையவே இல்லையே. 22 வயசுல ஒன்னும் பரபரப்பா வச்சிருக்காரு. சரி, அப்படிங்கும்போது டாக் இல்லைன்னு சொல்ல அவங்க திருப்பி ப்ரோமோ ஹைப் ஏற்ற வேணாம்னு நினைக்கிறாங்க. தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ரொம்ப ஹைப் ஏற்றிடக்கூடாது, இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா அந்த பாட்டு வந்து இப்போ தமிழ் தாண்டி வேற வேறு லாங்குவேஜ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்காங்க. அது பாட்டு மியூசிக்கலி ஹிட்டு. ஆடியோ லான்ச்சில் அவர் பண்ண விஷயங்கள், அந்த டான்ஸ் மூமெண்ட் அதுவும் பெருசாக பேசப்பட்டது. நீ அடுத்து இதே டெம்ப்டே கொண்டு பண்ண வச்சுங்களேன், அது படத்தில் அவங்க பெருசாக எதிர்பார்ப்புகள் உண்டாக்கிடும். அப்படிங்கும்போது அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோவாக ஆரம்பத்தில் படம் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் படம் எடுத்துட்டு இருக்காங்களா, வந்துச்சா, இந்த நியூஸுமே இருக்காரு. அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படியே சைலண்டாக வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் வைஸ் படம் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க, பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் இப்போ எப்பவுமே கம்பேர் பண்ணுவாங்க, விஜய் படம் வரும்பொழுது ரஜினி படத்தோட, ரஜினி படம் வரும்பொழுது விஜய் படத்தோட. இது எந்த நம்பர்ல பண்ண போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இப்பயே அதிகமாயிடுச்சு. இந்த டேபிள் பிசினஸ் அதையும் மீறி எவ்வளவு கலெக்ட் பண்ண போது தேட்டரிக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இல்ல, படம் நல்லா இருக்கிற வச்சு தான் இப்போ நீங்க கலெக்ட் பண்றதெல்லாம். இப்போ நீங்க யார் எந்த ஸ்டார்லாம் முக்கியம் கிடையாது. படம் வந்து ஸ்டாரை வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் ஓடும். பட் படம் நல்லா தான் உங்களுக்கு பெருசா கலெக்ஷன் கொடுக்கும். உதாரணத்துக்கு கோட்டா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், இவர் பண்ண லால்சலாமா இருக்கட்டும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா படம் நல்லா தான். யார் நடிச்சிருக்காங்கிறத முக்கியம் கிடையாது. அந்த ஆர்டிஸ்டோடைய அந்த இதை வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் ஃபுல் பண்ணலாம். அடுத்து படம் ஓடுறது வந்து உங்களுக்கு வந்து படம் கண்டென்ட் தான். இப்போ ஓடிடி அந்த மாதிரி முடிவுக்கு வந்துட்டான். கண்டென்ட் நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி, கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும் போது அந்த நம்பர் வந்து நம்ம ஜோசியம் பார்க்க முடியாது. ஓகே, இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிறப்பையும் நான் நட்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாலும் குறிப்பாக ஃபகத் ஃபசீலை பற்றி. ஏன்னா ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொரு நடிகர் அவர் தேர்வு பண்ணுவார் சார். விஜய் சேதுபதியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சசிகுமாரா இருக்கட்டும், இந்த படத்துல ஃபகத்தோட நடிப்பை பார்த்து நானே மறந்துட்டேன் அப்படின்றாங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஐகானிக்கான ஒரு ஆக்டரே வந்து ஃபகத்தை கொண்டாடும் பொழுது எப்படி பார்க்கறது சார் அந்த நடிகனை? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஆரம்பித்த கெரியர். படம் பண்ணி ஷானுங்கிற பேரில் இருந்து அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகி அப்புறம் இந்த ஃபீல்டே வேணான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு திருப்பி வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை பார்த்தவர். ஒரு டைரக்டருடைய பையன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கிறாரு. ஸ்கிரிப்ட் வைஸ் மலையாள படங்களில் சில படங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாரு. அப்படிங்கும் டைரக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அது என்னன்னா இந்த கேரக்டரை சொன்னோன்னே இந்த கேரக்டரை எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறதுனால அந்த கேரக்டரை வந்து இவர் சாதாரண கேரக்டராக கூட அதை வந்து ரொம்ப ஒரு
முன்னெடுத்துக்கிறார். எக்ஸ்ட்ரா வந்து இவருடைய போர்ஷனை டெவலப் பண்ணி கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். அது அந்த அந்த டெடிகேஷன் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கேரக்டரை சொன்ன உடனே அந்த கேரக்டருக்குள்ளே போய் அதை என்ன ரகுவரன் பண்ணுவார். அந்த மாதிரி ரகுவரன் என்ன பண்ணுவாரான், ஒரு கேரக்டரை சொல்லி முடித்தவொடனே அதை பற்றின ரெஃபரன்ஸ் ஒரு 100 ரெஃபரன்ஸ் எடுப்பாராம். எடுத்து அதை பற்றி இவரே ட்ரெயின் பண்ணி போட்டு பார்த்து ஒரு இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஷார்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டுருக்காங்க ரகுவரன்ட்ட. வரவே இல்லையா. என்னன்னா அந்த அந்த கேரக்டர் ஒன்றும் உள்ளே போகல, வெயிட் பண்ணுங்கன்னு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா ஒரு ரகடான போலீஸ் ஆஃபீஸர். ரகடான போலீஸ் ஆஃபீஸரில் என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் படம் இருக்குது, ஹிந்தி படம் என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ணலாம், அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரகுவரன் இன்றைக்கும் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த கேரக்டராகவே இருப்பார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபகத் பாசில் பண்ணுறாரு. ஃபகத் பாசில் பண்ண ரொம்ப தெளிவான விஷயம் என்னென்னா, ஹீரோவாக நடிக்காமன்றது தான். ஹீரோவாக நடிச்சிருந்தானா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன படங்கள் அப்படியே பண்ணிட்டே போயிருப்பார். இது எந்த எல்லையுமே கிடையாது. இல்லைனா ஓகே, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஓகே. இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. வேட்டையனில் வந்து முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க. ரஜினியை மிரண்டிருக்காரு அப்படின்றப்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இனி எந்த ஒரு ஆடியோ லான்ச்சிலும் கூலியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இந்த காக்கா கழுகு இல்லை அவர் சீண்டலை, குறிப்பாக விஜய் அவர்களை சீண்டாமல் இருந்துச்சு இந்த நிகழ்வு, இனிமேட்டு இப்படி தான் இருக்க போகுதா? இல்லை, அவருக்கு தேவையில்லைங்க, யாரையும் சீண்டணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஒரு பெரிய 70 வயசு 72 வயசு ஆச்சு, ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இவங்களை சீண்டி தான் அவர் பப்ளிசிட்டி ஆகணும், இவங்களை சீண்டி தான் வந்து அவர் படம் ஓட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் அதை வந்து ஊதி பெரிதாக்கப்பட்டு 2 பேருக்குள்ள ஒரு இதாக உண்டு பண்ணிட்டாங்க. அது வந்து அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. நான் உனக்கு இப்போ இருக்கக்கூடிய யங் ஹீரோவுக்கு ஈக்குவலான டஃப் நான் தான் அப்படிங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஒரு சின்ன அரசியல். ஆனால் இப்போ அடுத்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து அவர் அந்த ஃபீல்டை விட்டு போகிறாரு, கடைசி படம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இவரும் இன்னும் ஒரு 4-5 படம் பண்ணுவார் அதிகபட்சமாக. அப்படிங்கும்போது இந்த இது தேவையில்லையே, ரிலாக்ஸாக பண்ணிட்டு போவோம். ஓகே, மெய்யழகன் படத்தோட சர்ச்சையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்த்திக் அவர்கள் போட ட்விட்டு தான் இப்போ அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. அவரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆயிடுச்சா சார் அந்த விஷயம்? மன்னிப்பு கேட்டிருக்காரு, அப்பாலஜி கேட்டிருக்காரு. ஆனால் அங்கே நடந்த விஷயத்தை நம்ம முதல்ல நடுநிலையோடு பார்க்கணும். மெய்யழகன் படத்தினுடைய ப்ரொமோஷன் வந்து ஆந்திராவில் நடக்குது. ஆமாம். அப்போ அந்த படத்தை பற்றி நீங்கள் லட்டு சாப்பிட்றீங்கன்னா அந்த ஆங்கர் கேட்குறாங்க, இது சென்சிட்டிவ் விஷயம், அது வேணான்றாரு. இல்லை இது வந்து திருப்பதி லட்டு கிடையாது, இது மோத்தி லட்டு தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை எதாக இருந்தாலும் எனக்கு வேணான்றாரு. அதை சிரிச்சிட்டே சொன்னார். இவ்வளோ தான் சொன்னது. இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அங்கே திரும்பிட்டானுங்க கார்த்தி மேலே, பாஞ்சி போட்டு பரண்டி அடித்து இதை நீங்கள் எப்படி பேசலான்னு. தப்பாகவே ஒன்றும் பேசலை. இது ரொம்ப முக்கியமான விஷயம், சென்சிட்டிவான விஷயம், நான் இதை பற்றி பேச மாட்டேன்னாரு. இது தவறா? அதுக்கு வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வச்சு, அப்போ ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்க படத்தில் நடிகர்லாம் வந்து இனிமேல் வந்து நடிக்க விடாமல் பண்ண முடியுமா? நடிகர் சங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? நீங்கள் மிரட்டி அவரை மன்னிப்பு கேட்க வச்சுருக்கீங்க. தமிழ் நடிகரை அங்கே போய் செய்யாத தவறுக்கு, தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, தவறாக பேசியிருந்தா பரவாயில்ல, என்ன சொன்னார் அவர்? நான் இந்த விஷயத்தை பேச மாட்டேன், சென்சிட்டிவான விஷயம் தான் சொன்னார். நீ எப்படி இதை சிரிச்சிட்டே சொல்லலாம்? அந்த நிகழ்ச்சி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஆங்கர் வந்து சிரிச்சிட்டே கேட்குறாங்க, இவர் சிரிச்சிட்டே பதில் சொல்கிறாரு, எனக்கு வேணாம், இதை பற்றி பேச மாட்டேன், சென்சிட்டிவான விஷயம்னு. இதில் என்ன தப்பு இருக்குன்ற? இது என்ன தவறாக சொல்லிட்டு லட்டு பற்றியோ அந்த அந்த அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வுகளை பற்றியோ காயப்படுத்தினா பரவாயில்ல. பேச மாட்டேன்னு சொன்ன சைக்கிள்லாம் சொல்லியிருக்கணும் போல, நீ லட்டு சாப்பிட்டீங்கன்னா இப்படின்னு இருக்கணும் போல, அப்படி சொல்லி தான் பேசாமல் வந்திருப்பாங்க போல. அதுக்காக மிரட்டி அவரை வந்து இன்னைக்கு போட்டு சோசியல் மீடியாவில் பரண்டி வச்சு அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு, இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் ஏன் பார்த்துட்டு, நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறார். என்ன செஞ்சாருன்னு திருப்பி தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா பரவாயில்ல. தப்பே செய்யாத ஒருத்தரை மன்னிப்பு கேட்க வச்சு நீங்கள் வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து எடுத்து போட்டு அந்த பக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு 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 அவமானமாக தான் பார்க்கணுது. ஒரு நடிகர்ன்றதை காட்டிலும் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே இருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக நம்மளை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கிற மாதிரி தானே பார்க்கணும். அங்கே கார்த்திகோட ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் சார். ஏன்னா தொடர்ந்து அவங்களோட படத்துக்கு நிறைய ஆதரவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த ஈவெண்ட்னாலே, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் போகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை தானோ? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் வரும்பொழுது உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் முக்கியமா இல்லை தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியமான்றப்பையும் இந்த விமர்சனம் அதிகமாக வந்தது. என்ன நடக்குது? இல்லை, ஆந்திராவுக்கு போனால் கொஞ்சம் இதாகிறாரு போல, ஓவரா எக்ஸைட்டிங் ஆகிறாரு போல. இப்போ மீடியாஸ் அதிகமாக போச்சு, என்ன சொன்னாலும் அது வைரல் கண்டென்ட்டாக மாறிடுது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ இந்த அவங்க அதுக்கு இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டுருக்கானுங்க. நீங்கள் அன்றைக்கி அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடினீங்களா, இன்றைக்கி என்ன பண்ணுறானுங்க பாரு அப்படின்னு அதை ஈக்குவல் பண்ணி மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகி போச்சு. இப்போ கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை தான். இப்போ இதனால மெய்யலனுக்கு அங்கே ஒரு வரவேற்போ இல்லை ரெஸ்பான்ஸோ குறைய வாய்ப்புகள் இருக்குமா? இந்த படம் நல்லா இருந்தால் போயிடும். சரி, பெருசாக இதை பாதிக்கும். அங்கேயா இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி, படம் தான் கண்டென்ட்டாக இருந்தால் தான் ஓடும். தனுஷ் மேட்டருக்கு வந்து பிரச்சனைக்கு பிறகு வந்த படம் தான் ராயன். ஆனால் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே. ரகுமானும் சன் பிக்சர்ஸும் தேட்டருக்கு கூட்டு வந்துட்டாங்க ஆளை. படம் எப்படி இருக்குங்கிறதுல அந்த 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 மேட்டர் மறந்து போச்சுல.
அப்போ படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் ஓடும். யார் எடுக்கிறா, யார் நடிச்சிருக்காங்கிறதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. ஓகே, தொடர்ந்து இன்னைக்கு காலையில கூட அந்த ஒரு நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஜித் மீண்டும் கார் பந்தயத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு உண்மை, எவ்வளவு சாத்தியம்? ஏன்னா அவர் புதுசா கார் வாங்குறாரு, ஒரு டிரைவ் பண்ணி பாக்குறாரு, ஒரு ரைட் போறாரு, இன்னும் நடக்க போகுது சார். அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கையை நினைச்ச மாதிரி ஜாலியா வாழ்ந்தது. சினிமாங்கிறது என்னுடைய ப்ரொஃபஷனல். என்னுடைய பர்சனலா தெரிஞ்சு இன்னொரு 5-6 வருஷம் தான் நடிப்பார்னு நினைக்கிறேன். அப்படியே? ஆமா. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், வாழணும். அது நல்ல முறையில் ரேஸ் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த ட்ரோன் தயார் பண்ணுற இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும். நிறைய வச்சிருக்காரு, நிறைய அவருடைய கனவுகள் வச்சிருக்காரு. துபாயில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு, துபாயில் வீடு வாங்கிட்டாரு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க எல்லாரும், அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ட்ரோன் தயார் பண்ணுறது எப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அந்த வேலையை அவர் பிடிச்ச வேலையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால படத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 2 டே அண்ட் நைட்டு முடிச்சு இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு. குட் பை டக்லியும் விடாமுயற்சியும். குட் பை டக்லி முடியல, விடாமுயற்சியை முடிச்சு கொடுத்துட்டாரு. சின்ன பேட்ச் ஒர்க்கு, ஒரு சாங் ஏதோ இருக்குன்றாங்க. அப்படிங்கும்போது வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் மீதி நேரங்கள் அவருடைய மனசுக்கு பிடிச்ச வேலையை திருப்தியாக சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஜாம்பவான் இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறாரு. அப்ப இனிமேட்டு இவர் தான் ஒரு கிங் மேக்கரா இருக்க போறாரு. எல்லா பார்வையும் இங்கதான் அப்படின்றப்போ இவரும் கொஞ்சம், ஏன்னா இப்ப குட் பை டக்லி ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவரோட ராஜ்யம் தானே சார், இன்னும் விளையாடல. இல்ல அப்படிலாம் இல்லை, அவருக்கு உண்டான இடம், அவருக்கு உண்டான ஆடியன்ஸ் இருக்கு. விஜய் ரசிகர் விஜய் போன அப்புறம் இவர் பக்கம் திரும்பிடுவாங்களா? ஓகே, எந்த காலத்துலையும் வர மாட்டாங்க. ஓ, அது எப்படி வருவாங்க நீங்க சொல்லுங்க? விஜய் இடத்தை யார் நிரப்ப போறாங்கன்னா, விஜயை பார்த்து 20 வருஷமா பழக்கப்பட்ட ஒரு நபர்கள் யார் அதை ஏத்துக்குருவாங்க? எஸ்கே கொண்டாடுவாங்க. துப்பாக்கி இப்பதான் கையில் எடுத்திருக்காரு. இல்ல அப்படி ஏத்துக்கிற மாட்டாங்கல்ல, அந்த இடம் காலியா தான் இருக்கும். இவருக்குள்ள ஆடியன்ஸ் இவருக்கு பெர்மனண்டா அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் ஓப்பனிங் இருக்கு, பெருசா பிசினஸ் ஆகுதுன்னா இந்த 25-30 வருஷமா அந்த ஆடியன்ஸ் அப்படி இருக்கிறாங்க. அதுக்காக இவர் போனவொன்னு இந்த ஆடியன்ஸ் இங்கே வந்துருவாங்களா? அப்படி கிடையாது. அந்தந்த காலகட்டத்துக்கு உண்டான அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க இல்லையா, கவின், மணிகண்டன் ஆட்கள் உள்ள வந்துட்டாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு கூட்டம். எப்படி வேட்டையனுக்கு எதிர்பார்ப்பை விட கூலிக்கு அதிகமா இருக்கோ, விடாமுயற்சியை விட குட் பை டக்லிக்கு தான் அதிகமா இருக்கு. என்ன ஆச்சு விடாமுயற்சி? டிசம்பர்ல எந்த தேதியில வரப்போகுது அப்படின்ற ஒரு இல்ல, தீபாவளிக்கு இப்போ வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு போராடிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு ஆனா ஆல்ரெடி அங்க ஒரு டஜன் படம் வெயிட் பண்ணி வந்திருக்கு. வந்திருந்தாலும் கூட அவங்களோட முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, டப்பிங் கொண்டு முடிஞ்சிருச்சு. ஒரு சாங் மட்டும் தான் எடுக்கணும் பேலன்ஸ். அது வெளிநாட்டில் எடுக்கலாமா, இத்தாலின்றாங்க, ஜப்பான்றாங்க. நிறைய ஜப்பான்ல குட் பை டக்லியோட ஷூட் போகுது. அதோட சேர்த்து இந்த படத்தோட சாங்கையும் முடிச்சிருவோமான்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் இப்போ தகவல், குட் பை டக்லி ஒரு போர்ஷன் ஜப்பான்ல எடுக்க போறாங்க. அப்போ இந்த சாங் ஒரு பேரெல்லாம் எடுத்துருவோமா, சின்ன பிட் மாதிரி எடுத்து ஒரு சாங் எடுத்துருவோமான்னு ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. இல்லையா இங்கே ஏதாவது செட்டு போட்டு ராமஜி செட்டு போட்டு எடுத்துருவோமா, அந்த சாங் எடுத்து படத்துல ஜாயின் பண்ணிட்டா படம் முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் அவங்க பிசினஸும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வேட்டையன் பிசினஸ் அவங்க இதா இருக்காங்க, பிஸியா இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அதனால தீபாவளிக்கு எப்படி ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு நிறுவனம் தயாரிப்பு நிறுவனம் சைடில் முயற்சி பண்ணுறாங்க, விடாமுயற்சி பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சுபாஷ்கரனை பொறுத்த வரைக்கும், லைக்கா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஈவெண்ட்டையே பிரம்மாண்டமா பண்றதா அவங்க ஈவெண்ட் கம்பெனி தான் முதல்ல வச்சிருந்தாங்க. ஓகே, லைக்கா முதல்ல எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்கன்னா, லைக்கா மொபைல்னு ஒரு மொபைல் வச்சிருக்காங்க. 2014-13 காலகட்டங்களில் இளையராஜா வச்சு ஒரு ஈவெண்ட் பண்றாங்க லண்டன்ல. அதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். லைக்கா ஈவெண்ட் கம்பெனி தான் வச்சிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இல்ல சார், எங்களுக்கே இப்பதான். ஆமா, லைக்கா ஒரு ஈவெண்ட் கம்பெனி வச்சிருந்தாங்க. இளையராஜாவுடைய நிகழ்ச்சியை லைக்கா மொபைல்ஸ் லண்டன்ல பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஈவெண்ட் அதுதான். அதுக்கு பிறகு தான் ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்தாங்க, கத்தி வாங்கினாங்க, அப்படி வரிசையா படங்கள் பண்ணாங்க, வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, அப்புறம் படம் ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்க. இதுதான் அவங்களுடைய. அதனால ஈவெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியா பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால இந்த விஷயங்களும், ஏன்னா ஈவெண்ட் ஏன் நான் கேட்க வந்தேன்னா, விடாமுயற்சிக்கு என்ன பண்ண போறாங்க? இல்லை, விடாமுயற்சி படம் ஒரு பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வேட்டைன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. பெரிய அளவில் பிஸ்னஸ் ஓப்பனிங் நடந்திருக்கு, பெரிய பிஸ்னஸ் நடந்திருக்கு. கம்பேக்கே அவங்களுக்கு வேட்டையன் தான். ஆமாம், அப்படிங்கும் போது இப்போ கொஞ்சம் செழிப்பமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் தெம்பாக இருக்கிறாங்க. சரி, ஓகே, விட்ட இடத்துலயே பிடிச்சிருவோம் அப்படின்னு. அது விடாமுயற்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, வேட்டையன் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் ப்ரீத்திங் விட்டுட்டு விடாமுயற்சி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கொண்டு வருவோம். அதுக்கு இந்த தீபாவளி கரெக்டாக இருக்குமாங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு, ஒரு பாட்டு மட்டும் தான் பெண்டிங்கு. ஆனால் தீபாவளிக்கு கொண்டு வந்தால் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு 3-4 நாள்லாம் லீவு அப்படிங்கிறது அவங்க பிளான் பண்ணுறாங்க. பொங்கலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொங்கலுக்கு ஆல்ரெடி அவங்க பெருசாக துண்டை போட்டு வச்சிருக்காங்க குட் பை டக்லி. அதனால தீபாவளி மிஸ் ஆச்சுன்னா டிசம்பர், தீபாவளிக்கு வர்றதுக்கு 90% வாய்ப்பு. ஆடியோ லான்ச் நடக்க போதா, ட்ரெய்லர் லான்ச் நடக்க போதா, இல்லை ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடக்க போகுதா? ஏன்னா விடாமுயற்சிக்கு எல்லார் கண்ணிலையும் அதில் இருக்கு. லைக்கா சும்மா விட மாட்டாங்க, ப்ரமோஷன்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. அஜித்தை இன்வைட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுது? அவர் எந்த காலத்துலயும் ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டாரு. படத்தினுடைய ப்ரொமோஷன் வேட்டையன் ரிலீஸுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே,
வேட்டையன் ரிலீஸுக்கு 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 25ஆம் தேதிக்கு பிறகு மேலே வந்து உங்களுக்கு விடாமுயற்சியுடைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. அப்புறம் அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் வரிசையாக போகும். ஆடியோ லான்ச்சு வைக்கிறாங்களா தெரியாது. ஆனால் ஆடியோ லான்ச் வச்சு அவர் வரமாட்டார். அப்படிங்க ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் வந்து வேட்டையனுக்கு பிறகு ஆரம்பிச்சிடும். ஓகே. இல்ல எல்லாருமே கேட்கறது என்னன்னா லைக்கா அப்படின்றனால ரஜினி சார் நிறைய விஷயங்கள் ப்ரொமோஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. அஜித் சார்ட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா அவர் டிக் போடுறது ரொம்ப கஷ்டம் தான். வாய்ப்புகள் இருக்குமா லைக்கா? இல்ல இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு திருப்பி எல்லா படமும் கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆரம்பிச்சிருவாங்க. அது அவருக்கு ரொம்ப ஒரு சிக்கலான இடம் அது. வரமாட்டார் அவர். ஓகே. இதே மாதிரி குட் பேட் அக்லி எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோ, சூர்யா 44ம் பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு சார். இந்த 2 படங்களும் பொங்கலுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பக்கம் பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படமும் கேங்ஸ்டர் மூவி மாதிரி சிறப்பா வந்துகிட்டு இருக்குன்றாங்க. பொங்கலுக்கு தக் லைஃப் விசஸ் குட் பேட் அக்லியா இல்ல சூர்யா 44 விசஸ் குட் பேட் அக்லியா? குட் பேட் அக்லி வந்து கன்ஃபார்மா பொங்கல் வந்துருது. அது கண்டிப்பா வராங்க. தக் லைஃபா சூர்யா 44ங்கிறது ஒன்றும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஒரு அடையமா தக் லைஃப் ஒன்றும் கொஞ்சம் டிலே ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே. படம் முடிஞ்சிருச்சு. பிசினஸ் மொத்தம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப நாள் எடுத்துக்குவார். அவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஷூட்டிங் டேஸ் எடுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டேட் எடுத்துக்குவார். பார்த்து மெனக்கிட்டு பண்ணுவார். அதனால எது வரப்போகுதுங்கிறது தெரியல இன்னும். ஓகே. அது சூர்யா விட்டடத்தை பிடிக்கணுன்றதுக்காக இன்னும் வேகமா ஒர்க் பண்றாரோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் ஏதாவது பண்ணிடுவார் ஒரு மேஜிக் அப்படின்னு. படமும் நல்லா வந்திருக்குதா தான் சொல்றாங்க. தகவல் வந்து படம் நல்லா வந்திருக்கு. நிறைய வேற லொக்கேஷன்ஸ், ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். 96, 98 இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு 3-4 போர்ஷன் வருது அப்படிங்கிறாங்க படத்தில். அதனால வந்து அது ஒரு நம்பிக்கை இருக்கு. சூர்யாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த விட்டு அடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறார். அதனால அந்த படத்தில் இவரும் ஒரு ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணியிருக்கிறார். ஓகே. ஏன்னா கங்குவாவும் 8000 ஸ்க்ரீனு மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் இன்னும் நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் அப்படின்றப்போ அந்த எதிர்பார்ப்பை விட சூர்யா 44 தான் சூர்யாவும். அது உங்களுக்கு ரொம்ப நாளாகி போச்சு. அது டிலே ஆக ஆறுன கஞ்சி பழங்கஞ்சிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அது ரொம்ப அந்த அப்டேட்டு அந்த படத்தை கேட்டு ரொம்ப ஒரு சலிப்பாயிருச்சு. ரெண்டாவது பெருசாக அதில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணவே இல்லை. அந்த படத்தில் வந்த சாங்காக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், பெருசாக வந்து நம்மளுக்கு ஒன்றும் கிரியேட் ஆகவே இல்லை. அதனால அந்த படத்துக்கு மேலே ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேர் கூட வைக்கல. இந்த படத்துக்கு 80 எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே. அது என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் இவர் பண்ணுறாரு, 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஒரு சின்ன 2-3 பிக்சர் வந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு படத்துக்கு. பட் கங்குவாவும் அவங்க பெருசாக எதிர்பார்க்குறாங்க. எப்படியாவது ஒரு பெரிய ஒரு அடி அடிச்சிடணும், பெரிய செலவு, பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அதில் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. STR 49 or 50 என்ன நடக்க போகுது? அவர் இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அவருக்கு டைரக்டர் ஆகிறதுக்கு இப்போதைக்கு ஐடியாவே கிடையாது. அவருக்கு இல்லையா சார்? அவருக்கு இப்போதைக்கு பண்ண மாட்டார். சரி. இப்போ வந்து இமீடியட்டாக தக் லைஃப் முடிச்சிட்டார். தக் லைஃப் முடித்தவொடனே இப்போ இமீடியட்டாக வந்து ஜூட் ஆண்டனி ஜோசப் படம் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஆமாம். அந்த படம் எப்படின்னா மொத்தம் அந்த படத்தில் 180 நாள் அவருடைய டேட் மட்டும் தேவைப்படுது. 50 நாள் 150 டேஸ். ஓகே ஓகே. 150 டேஸ் வந்து சிம்புவுடைய டேட் மட்டுமே தேவைப்படுது. அதில் 25 வயசு பையனா நடிக்கிறார். படம் வந்து 300 கோடி பட்ஜெட். 300 கோடி. ஆமா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு பெரிய நிறுவனம் பண்றதா இருந்துச்சு. பட் அது வந்து 180 நாளுங்கிறது இமீடியட்டா இப்போ தக் லைஃப் இப்போ பொங்கலுக்கு வருதா என்னங்கிறது தெரியல. அப்படிங்கும்போது ஒரு லாங் கேப் விழுந்துடக்கூடாதுக்காக இந்த இடையில வந்து ஒரு படம் பண்றாரு. அதான் வந்து நம்ம ஓமை கடவுளே டைரக்டர். ஓகே. அவர் படம் வேல்ஸ்க்காக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு. ஆல்ரெடி பஞ்சாயத்துல தெரிஞ்சிருக்கும் எல்லாரும். ஆமா ஆமா. அது இப்போ திருப்பி ஸ்டார்ட் ஆகுது அந்த படம். வேல்ஸ் விடுறதா இல்ல? இல்ல, வேல்ஸ்க்கு அவங்க 2 பேரும் பேசிட்டு சிம்புவே நான் பண்ணி தரேன்ட்டார். ஓகே. இப்போ இமீடியட்டா வந்து தக் லைஃப் முடிஞ்சிருச்சு படம். அநேகமா நவம்பர் ஆர் டிசம்பர் இந்த படம் ஷூட்டிங் கிளம்புறாங்க. இதுதான் இப்போதைக்கு உள்ள அவருடைய லைனப். அப்போ சிலம்பரசன் எங்கேயுமே தொய்வு ஆகல, ஓடிட்டு தான் இருக்கு. அவருடைய லைனப் பெரிய லைனப். இது முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு அந்த தேசிங் பெரியசாமி படம் வெயிட்டிங்ல இருக்கு. ஜூட் ஆண்டனி ஜோசப் வந்து இப்போ ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி ஒரு பார்த்துருக்காரு, ரஜினி படம் பண்ண போறான்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் சந்திச்சது போன வருஷம். அந்த போட்டோவை போட்டு இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பட் ரஜினிகாந்தோடைய லைனப் வந்து இது முடிச்சோடனே ஜெயிலர் 2 பண்றாரு. ஓகே. இப்போ வந்து கூலி முடிஞ்சவொடனே ஜெயிலர் 2 அப்படிங்கிறது அடுத்த வருஷம் கடைசி வரைக்கும் ஒரு படம் இருக்கு பண்றதா இருந்தால் அந்த அடுத்த வருஷம் இந்த அடுத்த வருஷம் 2025 நவம்பர் டிசம்பர் கிட்ட வந்துடும். ஓகே. அப்படிங்கும் போது இப்போ அந்த படம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் கிடையாது.
அதுக்கடையில் இந்த படம் ஒரு சின்ன படம் இமீடியட்டாக ஒன்று பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓமை கடவுளை டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்துடைய படம் தான் சிம்பு அடுத்த ப்ராஜெக்ட் தக்லீஃபுக்கு அடுத்ததாக ஆரம்பிக்கப்படக்கூடிய படம் அந்த படம் தான். இது ஒனேமா நவம்பர் டிசம்பரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டிங் போகிறாங்க. இந்த படம் தான் இப்போதைக்கு போயிருந்து வேல்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இட்லி கடை எந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு? பல எதிர்ப்புகளையும் மீறி தனுஷ் தனியாளா போராடிக்கிட்டு இருக்காரு. வேகம் அவரோட வேகமும் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இட்லி கடை இந்த மாதிரி வந்து இட்லி கடை தேனியில் பரபரப்பாக சூடாக தேனி ரொம்ப பிடிச்சி போச்சு சார் தனுஷ். இல்லை, அவர் சொந்த ஊர் தானே அது. ஓகே, ஸோ அவருடைய சொந்த ஊர் அது. அவங்களோட குலதெய்வம் கோயில் அங்கே இருக்கு. மல்லிகாபுரம்னு ஒரு ஊர் தேனி பக்கத்தில், தேனிக்கும் போடி நாயக்கனூருக்கும் இடையில. அந்த ஊரில் அவங்க அப்பாவுடைய பிறந்த ஊர். அவர் தேனியில் தான் உத்தமபாளையத்தில் தான் அவருக்கு அவங்க அப்பா காலேஜில் படித்தவர். அதனால் அவங்க குலதெய்வம் கோயில் அங்கே இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தேனி. இப்போ அதனால் அவருக்கு என்னதில் அந்த மண் சார்ந்த விஷயங்கள் அவங்க அப்பா பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால போகிற முக்கியமான நிகழ்ச்சிகள் அவங்க ஃபேமிலியோட அவங்க வந்துடுவார். அவங்களுக்கு ஒரு சொந்தமாக தேட்டர் கூட இருந்துச்சு தேனியில். அப்படிங்கும் போது இப்போ அந்த படம் வந்து இப்போ அந்த பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு ராஜ்கிரண் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் விஜய் இருக்காங்க. அருண் விஜய் வச்சு பெரிய ஸ்டார் காஸ்ட்டில் பரபரப்பா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப தெரியல ராயன் பார்ட் 2ல எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, பக்கத்துல நிக்கிற மாதிரி அந்த ஜாமன் ஜெட்லாம் எடுத்துட்டு போய் அங்க இட்லி கடை வச்சுட்டாங்க. அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே சார். அந்த வேணும் அங்க போய் நிக்கிது தேனியிலன்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அது வேற ஒரு கதைன்றாங்க. இப்ப கேங்ஸ்டர் மாதிரி இருக்காது, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஏன்னா ராஜ்கிரண் உள்ள வந்தாருனாலே ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அது. சரி, அவர் தான் ஒரு பிராண்டாவே இயங்கிட்டு இருக்காரு. சார், ஜெயம் ரவி இஷ்யூ கடைசி அதோட முடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது சார்? இந்த பக்கம் ஒரு புகார், அந்த பக்கம் ஒரு புகார்னு மாறி மாறி ஒரு இஷ்யூ வந்து இவ்வளவு தூரம் பேசுறதால நிறைய நடிகர்கள், நிறைய நட்சத்திரங்கள் வந்து விவாகரத்து பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஏன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு, பேசும் பொருளாவே இருக்கு? இப்போ ஜெயம் ரவி வந்து சமீபத்தில் வந்து சில பத்திரிகையாளர் யூடியூபர்ஸை சந்திச்சு சில விஷயங்களை ரொம்ப ஷேர் பண்ணியிருக்காரு. ஓப்பனப்பா பேசியிருக்கிறாரு. அவர் சொல்கிற விஷயங்கள் சைடில் தரப்புலேருந்து பார்க்குறப்ப அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார் மாதிரி தான் தெரியும். ஓகே, இப்போ அவர் தரப்பில் பேசியிருந்த விஷயங்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஜெயம் ரவி தெரியும், அவரோட ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி அட்டாச்சு ஒரு பர்சன். அவர் குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமுள்ள ஒரு நபர். கிட்டத்தட்ட 20 வருஷமாக சினிமாவில் இருக்கார். எந்த விதமான கெட்ட பேரோ கிசும் கிடையாது. அவங்க அப்பா அண்ணன் அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி அட்டாச் உள்ள ஒரு பையன். கல்யாணத்துக்கு பிறகு தனி கொடுத்து போயிருக்காங்க. தனியாக சம்பாரித்து தனியாக ஒரு ஈஸியாக பங்களா வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க, ஒரு 6-7 கார் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. எல்லாமே மேக்ஸிமம் ஆர்த்தியும் இவர் பேர்லையும் சேர்ந்து பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி சொத்துக்களாக இருக்கட்டும், சில வாங்கின அசட்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லாமே ஆர்த்தியோடைய இதில் தான் இருந்திருக்கு. இந்த படம், அதாவது ஜெயம் ரவியுடைய அம்மாவுக்கு தயார் பண்ண படங்கள் 2-3 படம் சரியாக போகலாம், அது நீங்கள் சரியாக ப்ரொமோட் பண்ணல, பிஸ்னஸ் பண்ணல, அதர் லாங்குவேஜில் பண்ணுறதுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முழுவதுமாக வந்து ஆர்த்தியினுடைய கட்டுப்பாட்டிலாம் ஜெயம் ரவி, அது அன்பா கட்டுப்பாடா பொசிஷனஸாக எவ்வளோ எடுத்துக்கலாம். சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில் போய் அவருக்கு தேவையான ஒரு ஹோட்டலில் வேணுங்கிற சாப்பிட்றா இருந்தால் கூட அந்த கார்டோடைய பின் நம்பர் அவங்களுக்கு தான் இருக்குமா. ஒரு ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்டாருன்னு வச்சுங்க, அந்த பில் கொடுக்குறா இருந்தால் கூட அவங்க கேட்பாங்க, எதுக்கு இத்தனை பேர் போனீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவருக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லை. இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உண்டு பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு பட விஷயங்களை அவங்க தலையிடப்பட்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவர் வந்து மனம் வெக்ஸாகி தான் வந்து வெளியில் ஏறியிருக்கார். வெளியில் ஏறி அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் அவருடைய கம்பெனி ஆஃபீஸில் தங்கியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் தான் இங்கேருந்து கோவாவில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கோவாவுக்கு போயிருக்காரு. அங்கே தான் இந்த இவங்களை மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க ஆல்ரெடி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு, அவங்க ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்கனால அவங்கள்ட்ட ஒரு கவுன்சிலிங் தான் நான் போனேன், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே நடந்துச்சு, மற்றபடி இல்லைங்கிற மாதிரி அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு, ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, ப்ராப்பர்ட்டி, காரு எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும், ஆர்த்தி கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ அவர் வெறும் ஆளாக நிற்கிறார். இப்போ எனக்கு எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் அவர் கேட்டிருக்கிறாரு, ஆள் அமைச்சிருக்கிறாரு, பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. எதுக்குமே அவங்க தரப்பில் ஒத்து வரலன்னே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நீலாங்கரை போலீஸ் நேராக ஈஸியாக அவங்க வீட்டுக்கு போய் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன நடக்கலன்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு அவர் கேட்குறதுல நியாயம் தானே இருக்கு. ஆர்த்தி தரப்பில் சொல்கிற சில குற்றச்சாட்டுகளை அவர் மறுக்கிறார். ஓகே, என் பையன் 2வது பையனுடைய பர்த்டேக்கு நான் ஐடிசியில் ரூமுக்கு ஹால் புக் பண்ணி நான் உட்காந்துருந்தேன், இவங்க வரவே இல்லை. 2வது டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முதல் நாள் வந்து என் மூத்த பையனை கூப்பிட்டு நான் பேசினேன், இந்த மாதிரி அப்பாவும் நானும் அம்மாவும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம்ப்பா, கொஞ்ச நாளில் சரியாயிரும் அப்படிங்கிற பையனுடைய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். இந்த டைவர்ஸ் வந்து அவங்களுடைய கேரியரை பாதிச்சிடக்கூடாது, சலனப்படக்கூடாது. அவங்க நாளைக்கு பெருசாக வளர்ந்து வரப்போ அப்பா அம்மா சண்டை போட்டாங்கிற மாதிரியான வீடியோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடக்கூடாதுன்னு அந்த பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப யோசிக்கிறார். அதனால தான் இவ்வளோ நாள் இருந்திருக்காரு. ஒரு டார்ச்சருங்கிறது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் தாங்குவீங்க?
ஒரு மனுஷன் வந்து எல்லாருக்கும் வாழ போகிறது கொஞ்சம் வாழ்க்கை. அது இந்த பசங்க குழந்தை இவன் அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டு ரொம்ப வந்து நம்ம புளியக்கூடாதுல்ல. அதெல்லாம் வெக்ஸ் ஆகி பட்ஸ். ஆர்த்தியும் ஏதோ கட்டுப்பாட்டுல இருக்காங்களா சார்? ஏன்னா அவங்களும் வந்து தன்னோட கணவர் அப்படி இப்படின்னு ஒரு அன்பு மலையை பொழிஞ்சாலும் கூட அவங்களும் வேற ஏதோ கட்டுப்பாட்டுக்குள்ளார இவங்க சொல்றதான் கேட்டு இயங்குற மாதிரி இருக்கும். இல்ல அவங்க அம்மாவை சொல்றாங்க, ஃபேமிலி அட்டாச்மெண்ட் எல்லாம் அவங்க அம்மா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய விஷயம் தான். அது எல்லாமே லிமிட்டா இருந்தா பிரச்சனையே கிடையாது. பொசிஷனஸாக இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், அது வந்து எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா அது டார்ச்சராக மாறிடும். வாட்ஸ்அப்பே கிடையாது 5 வருஷத்துக்கு. ஓகே, 5 வருஷமா ஜெயம் ரவிக்கு வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது, அக்கௌண்ட் கிடையாது, ஜாயிண்ட் அக்கௌண்ட். கார் வந்து 4 காரில் 3 கார் அவங்க பேரில் தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாதி ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் இருக்கும். அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் நம்மளை நினச்சா டீ சாப்பிட்ருவோம், ஜிபே பண்ணிடுவோம். அவங்களால பண்ண முடியாதுங்கிறார். அந்த அளவுக்கு முழுவதுமாக ஆர்த்தியினுடைய கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கிறார். அதை அவர் விரும்பி தான் இருந்திருக்காரு. அது தப்பு சொல்ல முடியாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த அளவுக்கு ஒத்துமையாக ஓப்பனாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே போனோடனே அது அவருக்கு ஒரு டார்ச்சராக மாறி இருக்கு. அது அவங்க கேரியர் வரைக்கும் இடிக்குது. சமீபத்தில் பண்ண 3 படம் போகல, இப்படி எல்லா விஷயங்களும் போயிட்டு இன்றைக்கி வந்து அவர் ஒரு பஸ் அவுட் ஆகி வெளியில் போயிட்டார். ஆனால் இப்பயும் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த குழந்தைகள் இந்த விஷயத்துக்காக பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஆர்த்தி ஜெயம் ரவி தரப்புலேருந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இப்போ தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மற்றபடி அவங்க இதை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். இப்போ என்னென்னா, நாங்கள் எனக்கு கேட்காம டைவர்ஸ் கொடுத்துட்டாருன்றாங்க. பட் அது அக்னாலஜ்மெண்ட் சைன் பண்ணி தான் வாங்கியிருக்கிறாங்க. நான் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு உங்களுக்குன்னு போஸ்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்கப்ப நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அக்னாலஜ்மெண்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நான் டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே நடந்திருக்கு. இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து ஒரு மீறி போய் தான் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாரு. அந்த பசங்கள்ட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மூத்த பையன்ட்டு நாங்கள் டைவர்ஸ் ஆனாலும் நான் அப்பா அவங்க கூட தான் இருப்பேன், எப்போ என்னாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் போகலாம், கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி. அதற்கு பிறகு டைவர்ஸ் கொடுத்த பிறகு இவர் டைவர்ஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லாமல் கொடுத்துட்டாரு, அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறாருங்கிற சில தகவல்களை, அவங்க வாட்ஸ்அப் மொபைலுக்கு போன தகவல்களை பத்திரிகைக்கு இவங்க லீக் பண்ணியிருக்காங்க ஆர்த்தி. அப்படிங்கும்போது இவர் பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இது மாறி 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 ஒரு பிரச்சனையாக போய் இது என்னன்னா மன நிம்மதி கெட்டு போயிடும், கேரியர் பாதிச்சிடும், குழந்தைகளுக்கு எதிர்காலம் இருக்குது. நம்ம மாதிரி ஆட்கள் ஒரு நல்ல ஒரு ஜெயம் ரவியினுடைய வெல்விஷராக நம்ம சொல்கிறது என்னென்னா, அமைதியாக இருக்குது, கொஞ்ச நாள் பேசாமல் இருங்க, டைவர்ஸ்க்கு கொடுத்துட்டீங்களா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். காலம் தான் வந்து எல்லாத்தையும் ஒன்று கரை சேர்க்கும், இல்லாட்டி கரைஞ்சி போகும். காலம் ஓடுற ஆறு மாதிரி ஆற்றுல கரைஞ்சி போயிடும், இல்லாட்டி கரையை சேர்த்து விட்டுரும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும். மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொல்கிறப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு கண்டென்ட் கிடச்சிட்டே இருக்கும், பேசிகிட்டே இருப்போம். அது அவங்களுடைய லைஃபுக்கு ஒரு பெரிய ஹேண்டிகேப்டாக இருக்கும். புரியுது. இதை வந்து 2 தரப்பும் குழந்தையினுடைய எதிர்காலம், அவங்களுடைய கேரியர், வாழ போகிறது ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள் தான். பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை இருக்குது? எவ்வளோ எதுக்காக வந்து போட்டு ஒரு ஆளையும் வந்து கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, இதே பிரச்சனையை அவங்க பேசி வேறு விஷயத்துக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. போலீஸு கேஸு மாறி மாறி ஃபோனு, அவர்கிட்ட பேச இவர்கிட்ட பேசுன்னு போயிட்டு இருந்தால் கேரியர் போயிடும். ஜெயம் ரவிக்கே கிட்டத்தட்ட 45 வயசுக்கிட்ட வந்துச்சு, 40க்கு மேலே வந்துருச்சு. ஒன்றும் என்ன, ஒரு ஹீரோ ஒரு 5-6 வருஷம் நடிக்கலாம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வந்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். பிரதரோட ஆடியோ லான்ச்சில் பழைய ஜெயம் ரவியே இல்லை. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இருக்கார், மன அழுத்தத்தில் இருக்காருன்னு நல்லா தெரியுது. அவருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய டென்ஷனாக இருக்கட்டும். பத்திரிகையாளர் சந்திப்பில் கனிஷாவை பற்றி அவங்க பேசவே இல்லை, இவராக சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டர்னாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை நீங்கள் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டோன்னு தனியாக இருக்கார், நீங்கள் தனியாக இருக்குது, நீங்கள் குழந்தைய நீங்கள் பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு நீங்கள் தனியாக இருங்க, அவர் தனியாக இருக்கட்டும். கொஞ்ச நாளில் மனமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2 பேருக்குமே. இவ்வளோ இந்த பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் இன்னொரு விஷயம் போயிட்டு இருந்தா சொம்ப விஷயமெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் சார். இந்த மணிமேகலை பிரியங்கா இன்னும் போயிட்டு இருக்கு. பிரியங்கா எங்கேயுமே ஓப்பன் அப் ஆகலை, எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் போடலை. ஆனால் மணிமேகலை சார்ந்தா இருக்கட்டும், அந்த செட்டில் இருந்தவங்களா இருக்கட்டும், குரேஷியா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எல்லாரும் எல்லாம் வரிசையா போடுறாங்க. என்ன இன்னும் அது இன்னும் முடியாத பஞ்சாயத்தாவே அது பஞ்சாயத்து 2 பேருக்குள்ள நடந்தது கேங் வார் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓகே, 2 தரப்பு 2 ஸ்டாஃப்குள்ள நடந்த விஷயம் இப்போ 2 குரூப் சண்டை ஆகி போச்சு. மணிமேகலை ஆதரவாளர்கள், பிரியங்கா ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி 2 குரூப் சண்டை ஆகி போச்சு. சரி, அதுக்கு வந்து அந்த பேசினாங்க, இவங்க வீடியோ போட்டாங்க, இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அதோட புதுசாக போச்சிருக்கணும். இந்த செம்பெல்லாம் காமிச்சு பேசினது வந்து திருப்பி அவங்களுக்கு பயங்கரமாக ஒன்று சேர்ந்தாங்க, ஒன்று கூட்டிட்டாங்க மொத்தமாக. ஓகே, அது பார்த்தீங்கன்னா இப்போ மகா பானந்த் பேசுகிறாப்புல, சரத் பேசுகிறாப்புல, டிஜே பிளாக் பேச வரிசையா அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்து எங்கள் எல்லாரும் ஏன் இப்படி நீங்கள் இது பண்ணலாமா, அங்கே ட்ரிக்கர் ஆயிடுச்சு. அப்படி அவங்க வளர்ச்சி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க மணிமேகலை. அப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனையே வந்து நீங்கள் எதுக்கு பேசணும்? குரேசி ஒரு ட்வீட் போடுறாப்புல, நீங்கள் இங்கேருந்து இப்போ காட் பிளஸ் யூ, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு.
நேராக போய் அவரை பாஞ்சுட்டான் கோயேஷ், நீ வந்து அவன் ஆள் தான்டா நீ, அப்போ நீ வேலையை விட்டு போனால் உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்ட்டு டியூட்டை டெலிட் பண்ணிட்டாப்ப. பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறாப்புல, நான் அந்த அதை போடலை, கூட ஒர்க் பண்ணுவாங்க வேலையை விட்டு போயிட்டாங்க, நல்லா இருக்கட்டும் காட் பிளஸ்ன்னு சொன்னேன், எனக்கு அவங்க அக்கா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி போடுறாப்புல. நீ எது அக்கா மாதிரின்னு போட்டால் வேலையை விட்டு போகிற சந்தோஷப்படுறியா அப்படின்னு போட்டு பாஞ்சு. அதனால அந்த பக்கம் வந்து அதுக்கு பிறகு இவங்க ட்வீட் ஒரு வீடியோ போட்டு செம்ப தூக்கி எரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி 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 இந்த பிரச்சனை போய் இன்னைக்கு வந்து அந்த பக்கம் ஒரு குரூப் இந்த பக்கம் ஒரு குரூப்பாக போகுது. இதுக்கடையில் ஹாயா வந்து லண்டன் டூர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. பிரியங்கா இங்கே ஊரே அடிச்சு அறிக்கிட்டு கிடக்காங்க. அங்கே வந்து லண்டன் டூர் போயிட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லண்டனில் நம்ம என்ன சாப்பிட்றோம்னா வீடியோ போட்டுருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரியே. ஆனால் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட ஃபோனை போட்டு அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அக்கா, இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கக்கான்னு அங்கே புலம்புறது. ஆனால் இவங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்க இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இவங்க பேசிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். பிரியங்கா சார்ந்து பிரியங்காவை பற்றி பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா யார் பேசினாலும் எடுத்து போட்டு இல்ல பிரியங்கா மணிமேகலைக்கு ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த மணிமேகலை வந்து ஒரு கனெக்டாகவே இருந்துச்சு. ஓகே, சோசியல் மீடியாவில் என்ன பண்ணாலும் மக்கள்கிட்ட பேசுறது, அதை பற்றி சொல்றது, ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற போது நம்ம வீட்டு பிள்ளைப்பா அது எல்லாத்தையும் நம்மகிட்ட பேசுது, நம்மகிட்ட சொல்லுது அப்படிங்கிற ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட. அந்த மணிமேகலை வந்து ஒரு எமோஷனலாக வீடியோ போட்டோன்னே நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்க பிள்ளைக்கு டைரக்ஷன் உடனே வரைஞ்சு கட்டி வந்துட்டானுங்க. இப்போ பிரியங்கா பேசினா தான் அது என்ன நடந்துச்சுன்னே தெரியும். எப்பயும் போலீஸ் ஸ்டேஷனில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க தானே கம்ப்ளைண்ட் எடுப்பானுங்க. அந்த மாதிரி தான் பிரியங்கா பேசிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு எண்டு கார்டு வந்துடும் நினைக்கிறேன். இந்தியா வந்தாதான், அதுவும் தமிழ்நாடு வந்தாதான் தெரியும் அப்படின்னு. எங்க இருந்தா என்ன இருக்கு, ஒரு வீடியோ போறதுல என்ன இருக்கு, கையில் மொபைல் வச்சிருக்காங்க, ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கோங்க, யாரும் இதை பத்தி பேசாதீங்க, நானே மணிமேகலை பேசிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அவங்க இதை அப்படி போட்டுன்னு வேடிக்கை பார்க்குறாங்களா, இதை வச்சு தமக்கு ஒரு இது வருதான்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஷக்கீலா பேசுறாங்க, வனிதா பேசுறாங்க, வரிசையா அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் பொறுத்து தான் சார் அதுக்கும் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் சந்திமுறை உங்களை எடுப்பேன். நன்றி, வணக்கம்.